வாசல்கள் திறந்தது. மகிமை வெளிச்சத்தின் நடுவில் வந்தது. அவள் ஜீவ தண்ணீரின் பக்கத்தில் நின்றாள், வேரூன்றிய மரம் போல. புயலும் அவளை அசைக்கவில்லை. அவன் இருளில் கூப்பிட்டான், ஒரு கையை மேலே நீட்டி பதில் தேடினான். ஒரு சிறு கை பெரிய கையின் உள்ளே இருந்தது. பிறந்த நாள் முதல் தாங்கப்பட்டது. மேய்ப்பர் அவளை மெதுவாக நடத்தினார், அமைதியான தண்ணீர் பக்கம். பயம் மௌனமானாது. எல்லா சிங்காசனங்களுக்கு மேலாக, எல்லா ராஜ்யங்களையும் தாண்டி அவருடைய ஆட்சி அக்னி போல எரிந்தது. அந்த தனிமையான பிள்ளை நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது பிதாவின் கை அவன் தோளில் தொட்டது. எல்லா கொடியுகளும் ஒன்றாக தாழ்ந்தன, ஒரே காற்றின் கீழ், ஒரே நித்திய ராஜாவின் முன்பாக. நீங்கள் மகிமையின் வாசல்களைக் கண்டீர்கள், இருளின் கூப்பாட்டை கேட்டீர்கள், பிறப்பிலிருந்து தாங்கப்பட்ட பிள்ளையை கண்டீர்கள், அமைதியான தண்ணீர் பக்கம் நடத்தும் மெய்ப்பரை கண்டீர்கள், ராஜ்யங்களுக்கு மேலான சிங்காசனத்தை கண்டீர்கள், எல்லா ராஜ்யங்களும் ஒரே காற்றில் தாழ்வதை கண்டீர்கள். இப்போது நீங்களே வாசியுங்கள். சங்கீதம் 1, 2, 15, 22, 23, 24, 47 மற்றும் 68.